ஒரு வீட்டுக்கு போறதுக்கே அப்படி இருக்கு. ரோட்ல இருக்கிற தெரு நாய் கூட நம்மள பார்த்தா கத்தும். யாரு இது புது ஆளு வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெரு நாய் இருக்குல்ல, அதுக்கு புடிச்ச பிஸ்கட் போடணும். ஒரு சில தெரு நாய்ங்கலாம் பார்த்தீங்கன்னா, பிஸ்கட் சாப்பிடாது. பிரியாணி தான் சாப்பிடும். நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு புடிச்ச மாரி செஞ்சு, அத போட்டு அது நம்மள கத்தாம பார்த்துக்கணும். ஒரு நாய்க்கோ, ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்ட குடுத்துருக்கீங்க. கொஞ்சமாவது டைம் குடுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்கிறீங்க. மாற்றம் வந்துடுச்சு. மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் குடுக்க வேணாவா? சொன்னது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. மக்கள் நாய்களோட ஒரு விஷயத்துக்கு ஒப்பிடலாம். எப்படின்னா, ஒருத்தர் மேலே பிடிச்சி போச்சுன்னா பயங்கரமாக நன்றி காட்டிடுவாங்க. ஒரு தலைமை மேலே பிடிச்சி போச்சுன்னா பயங்கரமாக நாய்க்கு இணையாக நன்றி காட்டுவாங்க. ஆனால் அவங்க தான் நன்றியாக இருக்கிறது இல்லை. அதுதான் மக்களுக்கு இவங்க நன்றியாக இருப்பாங்க. போட்டு போட்டு தேர்ந்தெடுத்து 5 வருஷம் இப்போ கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மக்களே நாய்கள்னு சொல்கிறாங்கன்னா அது தப்பான விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம். அவர் வர முன்னாலே இப்படி பேசியிருக்காருன்னா அவரெல்லாம் வந்தாருன்னா எப்படி பேசுவார்னு தெரியும். ராகவரானந்த் ஏன் அந்த கருத்தை சொன்னாருன்னு தெரியல. அவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடியவர். இன்னமும் சொல்லப்போனால் நாயெல்லாம் பைரவரோட ஒப்பிட்டு ஆன்மீகவாதிகள் நாயின்னு சொல்ல மாட்டாங்க, பைரவர்னு சொல்லுவாங்க. அப்படி நாய்கள் அந்த அந்த பைரவர் கூட ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய நீங்கள் மக்களை நாயின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு இடைத்தேர்தலை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் ஒரு மாபெரும் இயக்கத்தில் ஏதோ ஒரு இயக்கத்தில் சேர்ந்து நீங்கள் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் சந்திக்க நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை நீங்கள் பேசுனது என்ன பண்ணாலும் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. மக்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ, நாய் கூட ஒப்பிடையில் நம்ம அப்படித்தானே நம்ம எடுத்துக்கணும். எனக்கு பர்சனலாகவே அவர் நல்லா தெரியும், மாஸ்டர் நல்லாவே தெரியும். அவங்க மாமியார் வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். வாரத்தில் ஒரு நாள் 10 நாளுக்கு ஒரு நாள் வருவார். நல்லா பேசக்கூடியவர். என்னை பர்சனலாக தெரியும், அவர் எனக்கு தெரியும். நான் சொல்கிறது பக்கத்தில் குமரங்காலனி, சென்னை வடபழனி குமரங்காலனியில் அவங்க மாமியார் வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். என்னை நல்லாவே தெரியும். மிக நல்ல மனிதர், ஆன்மீகவாதி. எதுவாக இருந்தாலும் நான் என்னுடைய தாயை தெய்வமாக கொண்டாடுவேன்னுவார். மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களை வழிகாட்டு தலைவராக ஏற்றுக்கிட்டவர். மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை விருப்ப தலைவராக ஏற்றுக்கிட்டவர். ஒருவேளை ஒரு அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்தாலுமே இந்த மாதிரி மக்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல் இருந்தால் மக்கள் உங்களை எப்படி ஏற்றுக்குவாங்க? நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் மக்கள் தான் அறிவிக்கணும், நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு நீங்கள் தான் அறிவிக்கணும்னு சொல்கிற அவர் மக்களை நீங்கள் இழிவுபடுத்தக்கூடிய செயலை சொல்லையில் அவங்களுக்கு மனசில் அது உள்ள ஆறாத காயமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வார்த்தைகளை மறுபடியும் நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் வாய்ப்பு கிடைக்கையில் நான் அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்தாக இருக்குது.